வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி லைவ் அப்டேட்டில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, குரூப்பிசம் தாங்க பார்க்க முடியுது. அந்த பக்கம் ஒரு குரூப் இருக்குது, சபரியன் டீமு. அந்த சபரியன் டீம்லேருந்து ஒரே ஒரு ஓநாய் மட்டும் வந்து இந்த பக்கம் வந்திருக்கிறத பார்க்குறோம். அந்த ஓநாய் யாருன்னா, அந்த பொண்ணு ரம்யா ஜோ தாங்க. அவள் வந்து என்ன பண்ணுறா, டீல் பேசியிருக்கா பார்வதிகிட்ட. ஏன்னா பார்வதி தான் கியூசியாக இருந்தாங்க நேற்று நடந்த டாஸ்கில், அந்த ஜூஸ் டாஸ்கில். அப்படி இருக்கும்போது இவங்ககிட்ட இவன் வந்து பாஸ் கேட்டிருப்பா. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆர்டரை நாங்கள் சேங்ஷன் பண்ணுவோம், அது மாதிரி சொல்லியிருப்பாங்க பார்வதி. ஓகே எனக்கு பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு சபரிகிட்ட வந்து வேற மாதிரி சொல்லியிருப்பா. இல்லை முள்ளால் தானே எடுக்கணும், அதனால் நான் சும்மா பொய் சொல்கிறேன், ஆனால் அவளை நான் ஏமாற்ற தான் போகிறேன் அப்படின்றா. பப்ளிக்காக வந்து இது மாதிரி இத்தனை கேமரா முன்னாடி தரேன்னு சொல்லிட்டு தரலன்னு சொல்லும்போது அவள் உள்ள விளையாடுற பிளேவை விட மக்கள் மனசில் வெளியில் என்னவா அவள் பதிய வைப்பா அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ பார்வதியும் இதை நம்புகிறாங்க, நம்பிட்டு அவளுக்கு ஓகே பண்ணுறாங்க. ஸோ நேற்று நடந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஒத்துப்போகாத ஒரு திவாகர்னு இருப்பார் இல்லையா, அவர் வந்து இவங்க கூட வந்து கியூசியா போட்டிருப்பாங்க. பேசிக்காக வந்து என்னன்னா, திவாகர் வந்து நம்ம கூட வெளியே கூட நிறைய பேர் அவரை கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் சொல் புத்தியும் கிடையாது திவாகருக்கு, சுய புத்தியும் கிடையாது. பார்வதி எவ்வளோ சொல்லுது, ஒன்று பார்வதி பேச்சு கேட்கணும், இல்லைன்னா அவரை சொந்தமாக டிசிஷன் எடுக்கணும். கிட்ட வந்து பாரு என்ன வந்து என்ன பார்க்க போகிறான்னு தெரியல, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நேற்று ஒரு அடிதடி சண்டையாக தான் போயிருக்கு. மறுபடியும் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி ஏதுன்றதை நாங்கள் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கனி வந்து அவங்களுடைய கேப்டன்சிலேருந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, பயாஸ்டாக நடந்துக்கிறாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மக்கள்கிட்ட இவங்களோட நேம்லாம் எவ்வளோ இதுவாக இருக்கும்ன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டு உள்ளே திருத்தி நடந்தால் பரவாயில்ல. கனி ஃபஸ்ட்டு ப்ளே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க எல்லாருமே உட்காந்து பேசியிருக்காங்க, திவாகர், பார்வதி, அப்புறம் கம்ருதீன். அந்த இடத்துல இந்த ஓனாயான ரம்யா ஜோவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் பார்வதி வந்து இந்த ஓனாயை வந்து கண்டுபிடிப்பாளா, அப்படி இல்லைன்னா வீக்கெண்டில் விஜய் சேதுபதி இந்த ஓனாயை வந்து காட்டி கொடுப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.